வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து மாட்டிய திமுக நிர்வாகிகள், கட்டுக்கட்டாக சிக்கிய பணம், தாறுமாறான சம்பவத்தை செய்த தேர்தல் ஆணையம், அடுத்த நொடிய அதிரடி காட்டிய காவல்துறையினர். இந்த செய்தியை தாங்க விரிவா பார்க்க போறோங்க. இந்த செய்தி நேத்தே தொலைக்காட்சியில் வந்துட்டு இருக்கோம். நீங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. தொலைக்காட்சியில் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ஒரு அதிசயம் காத்திருக்கும், அதிர்ச்சியும் காத்திருந்திருக்கும். என்ன தெரியுமா? திமுக காரன் பணம் கொடுக்கின்ற போது மாட்டிக்கினா அப்படின்னு சொல்றதே ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். அது எனக்கு பெரும் அதிசயமாகவும் இருந்தது. ஏன்னா திமுக காரன் தப்பு பண்ணா இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த டிவியும் பெருசா பேசுறதே கிடையாது. ஆனா முதன்முறையாக நேத்து திமுக காரங்க பணத்தை பதுக்கி வைக்கின்ற பொழுதும், அதே மாதிரி தெரு தெருவா போய் பணம் கொடுக்கின்ற பொழுதும், அது செய்தியா வெளிவருகின்ற பொழுதும் டிவியில அந்த செய்தியும் சொன்னாங்க பாருங்க. அதுவே எனக்கு அதிசயமா இருந்தது. ரெண்டாவது, 75 ஆண்டு காலமாக விடுவிடா போய் பணம் கொடுத்துட்டு இருக்கிறான் திமுக காரன். அவன் சிக்கவே மாட்டான். திருடனுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடியவங்க தான் அந்த திமுக காரங்க. அப்படி இருக்கும்போது திமுக காரன் பணம் கொடுக்கின்ற போது மாட்டிக்கிட்டான், பணத்தை பதுக்கி வைத்திருந்த போது மாட்டிக்கிட்டான் அப்படின்னு செய்தி வருகின்ற போது எனக்கு அதிசயமா இருந்தது. தலைமுறை தலைமுறையாக பணத்தை எப்படி விநியோகம் பண்ணணும், பணத்தை எங்கெல்லாம் பதுக்கணும், அப்படி பதுக்கின பணத்தை எப்படி வாக்காளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உயர்தரமான கிளாஸ் எடுத்திருப்பாங்க திமுக காரங்களுக்கு. அப்படி இருக்கும்போது திமுக காரன் பணம் விநியோகம் பண்ணுகின்ற பொழுது மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுகின்ற செய்தியை எனக்கு அதிசயமா இருந்தது. ஒருவேளை இதையெல்லாம் திமுக காரன் பண்ற திசை திருப்பலோ, வேற ஏதாவது பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருந்தாங்களோ அப்படின்ற எண்ணம் நேற்று செய்தி பார்க்கின்ற போது எனக்கு வந்ததுங்க. ஏன்னா திமுக காரனை பொறுத்த வரைக்கும் எங்க பணம் கொடுத்தாலும் மாட்டினாலும் கூட மாட்டிக்குவான். ஆனா சென்னையில இது வரைக்கும் பணம் கொடுத்து திமுக காரன் மாட்டவே இல்லை. ஆனா நேற்று முதல் முறையாக மயிலாப்பூர்ல மாட்டிருக்காங்கப்பா. அதிசயமா இருந்தது. மயிலாப்பூர் தொகுதியில திமுக சார்பில் வேலு என்கின்றவர் வேட்பாளரா நின்று இருக்காரு. அவருடைய பிஏ பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. அவர் வீட்டில் பணத்தை பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் வாக்காளருக்கு கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு செய்தி வருது. காவல்துறையினுடன் பறக்கம்படையானது சத்தியமூர்த்தி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பணம் இருக்கின்ற வீடை முற்றுகையிட்டு கதவை திறக்க சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க கதவை திறக்க மாட்டாங்க. அங்க பறக்கும் படையும் காவல்துறையினரும் கதவை தட்டுறாங்க, திறக்கல. பிறகு பறக்கும் படை என்ன பண்ணும், கதவை உடைக்கணுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்தாங்க. உள்ள போய் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் 75 லட்சம், ஒரு பக்கம் 80 லட்சம், ஒரு பக்கம் 65 லட்சம், ஒரு பக்கம் உணவருந்துகின்ற மேசையில கட்டுக்கட்டா பணம். அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேலு என்கின்றவர் இந்த மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்துருக்காரு. அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்ல, தெரு தெருவாக எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம், யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற விவரத்தையும் பாத்தீங்கன்னா குறித்து வச்சிருக்காரு. சோ பணம் பட்டுவாடா பணத்துக்கான முழு தகவல் அடங்கிய கையேடும் கிடைச்சிச்சு. இவ்வளவு விவரமா பாத்தீங்கன்னா திமுக காரன் சிக்கவே மாட்டான். ஆனா முதன்முறையாக சிக்கி இருக்கிறான். ஆனா மயிலாப்பூர் தொகுதியினுடைய தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற விவரமானது நமக்கு தெரியவே இல்லை. அதை விட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? நம்முடைய கோவை கலெக்டர் அவர்கிட்ட நம்முடைய செய்தியாளர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க, ஏங்க கோவை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல, அதாவது லாட்ஜில் 30 கோடி ரூபாய பறக்கும் படை பிடிச்சாங்களாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கலெக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் சொல்லி இருக்கணும்? இல்லைங்க, அந்த புகார் வந்தது, அங்க பறக்கும் படையை பார்த்தாங்க, ஆனால் அங்க 30 கோடி ரூபாய் பிடிச்சாங்களா இல்லையா என்ற விவரமானது நமக்கு தெரியல. நாங்களும் அந்த தகவலை சேகரித்துக் கொண்டு இருக்கின்றோம். அப்படி பிடிபட்டால் உடனடியாக தகவலை தெரிவிப்பாங்க, அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அங்க பிடிச்சாங்க இல்ல அப்படின்னு கோவை மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய கலெக்டர் பாத்தீங்கன்னா கேட்கின்ற செய்தியாளர்களுக்கு சொல்லணுமா இல்லையா? மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கக்கூடியவர் கலெக்டர். இப்ப ஜனநாயக திருவிழாவில் தேர்தல் நடத்தக்கூடிய மாவட்டத்துடைய தலைவராக இருக்கின்றார். மக்கள் வாக்களிக்க போறாங்க. 30 கோடி ரூபாயை பிடிச்சாங்களா இல்லையா? அந்த தகவல் மக்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா ஒரு வேட்பாளர் மீது புகார் வருகின்ற போது அந்த வேட்பாளர் உண்மையாகவே இந்த தப்பு பண்ணாரா இல்லை என்பது
வாக்களிப்பதற்கு முன்பாக தேர்தல் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா உண்மையை வெளியிடணும், அது சட்டம். அதனால பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் 30 கோடி ரூபாய் பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அதுக்கு கலெக்டரை பொறுத்த வரைக்கும் தெளிவா பதில் சொல்ல. என்ன பதில் சொல்றா தெரியுமா? ஆன்லைன் மூலமாக வந்திருக்கக்கூடிய புகார்கள், நேரடியாக வந்திருக்கக்கூடிய புகார்கள் மற்றும் எந்த முறையிலெல்லாம் நாங்க புகார்களை பெற்றோமோ எல்லா புகார்களையும் பெற்று பிரச்சனை என்னன்னு பார்த்து நாங்க தீர்வு கண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிறாரா? இல்ல அந்த புகார் வந்தது, அந்த புகாருக்கான சொல்யூஷனை நாங்க தேடிட்டோம் அப்படின்னு சொல்ல வராரா? என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் 30 கோடி ரூபாய் பிடிச்சாங்களா பிடிக்கல என்ற விவரத்தை நம்ம தெரிவிக்கவே இல்லை. ஆனால் அம்மன் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றவர் கலெக்டர் ஆபீஸ்க்கே போயிட்டார். ஏன்னா ஒரு பக்கம் ரவுடிசம் செந்தில் பாலாஜியுடைய குண்டர்கள் மூலமாக, இன்னொரு பக்கம் பண விநியோகம், இன்னொரு பக்கம் பண விநியோகம் பண்றதுக்கு அங்கங்க பதுக்கி வைக்கிறது. இப்படி ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்கக்கூடிய கோவை தெற்கு தொகுதி மக்கள் இந்த முறை செந்தில் பாலாஜி அங்க போனதுனால அங்க ஜனநாயகம் இல்லாம பணநாயகமாக மாறி போயிருக்கு. சோ இதை கண்டித்து தர்ணா பண்ணிருக்கார். அதுலயும் கோவை தெற்கு தொகுதியுடைய அதிமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அம்மன் அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரிடமெல்லாம் புகார் அளிக்க முடியுமோ அத்தனை பேர் இடத்துலயும் புகார் அளிச்சிருக்கின்றார். அவர் கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நபார் இந்த தேர்தலை நடத்தாதீங்க. ஏன்னா ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாங்க, இப்ப இது 2வது ரவுண்டு, நாளைக்கு மூக்குத்தி கொடுக்க போறாங்க. இந்த பணத்தையே நீங்க தடுக்கல, நாளைக்கு மூக்குத்தி கொடுக்கறத நீங்க தடுத்துருவீங்களா? அதான் தயவு செய்து கோவை தெற்கு தொகுதி இருக்குல்ல அந்த தேர்தலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ணா பண்றார். ஆனால் அம்மன் அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? எவ்வளவோ புகார் கொடுத்தாச்சு, ஆனால் கோவை மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்காரு பாரு, அவரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் போல இருக்கிறாரு, இல்ல திமுகவுடைய பொருளாளர் போல இருக்கிறாரு. சோ மொத்தத்துல நம்ம என்ன சொன்னாலும் சரி காதுலயே போட்டுக்க மாட்டாரு. நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடவடிக்கை எடுத்துங்க? எவ்வளவு பணம் பதிவு ஆச்சு? நாம கொடுத்த எல்லா புகாருக்கும் என்ன தீர்வு கண்டீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அடுத்த முறை ஆட்சியானது எடப்பாடியார் தலைமையில் தான் அமையும். அப்ப நாங்க பார்த்து இருந்த கலெக்டர் மற்ற அதிகாரிகளை அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனைன்னு வந்து வெளியே புலம்புறாரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்குல இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல். என் மக்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன். என்கிட்ட பணம் கிடையாது. கோவை மக்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு ஏங்குறவங்க கிடையாது. ஆனால் திமுக ஆட்சி 5 வருஷம் நடந்திருக்கிறது. அந்த ஆட்சியில கோவை மக்கள் வறுமையை அடைந்து விட்டார்கள், தொழில்களும் நசிஞ்சு போச்சு, வேலை வாய்ப்பும் கிடையாது, ஏன்னா மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இப்படி ஏகப்பட்ட தொழில்துறையினர் துன்பத்தில் இருக்கின்ற போது அவங்களும் வாழ்வாதாரம் இழந்து நிற்பதனால இந்த செந்தில் பாலாஜி அந்த வறுமையை பயன்படுத்தி 5000 6000 அப்படின்னு சொல்லிவிட்டு தெரு தெருவா ஆளை பார்த்து கொடுத்தா அப்புறம் இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கா இல்ல பணநாயகத்துக்கா? முதல்ல நித்துங்கயா அப்படின்னு கேட்கிறாரு. நிறுத்தின மாதிரியே தெரியலீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலே நிறுத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? தென்காசியில வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்க பணத்துடன் பிடிபட்டிருக்காங்க, சென்னையில பிடிபட்டிருக்காங்க, கோயம்புத்தூர்ல பிடிபட்டிருக்காங்க, கரூர்ல பிடிபட்டிருக்காங்க. ஏங்க தமிழ்நாட்டில் பெரு நகரங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுக காரன் பணம் கொடுக்க போய் கட்டுக்கட்டா பிடிச்சிருக்காங்க. எந்த இடத்திலும் சரி விதிவிலக்கே இல்ல. திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் டோக்கன் கொடுத்துருக்கான். இத்தனைக்கும் தேர்தல் ஆணையமானது டோக்கன் விநியோகம் பண்ணக்கூடாது, டோக்கனை வச்சு உறுதிமொழி அளிக்க கூடாது, டோக்கன் விநியோகம் பண்ணக்கூடாது. நீங்க டிவிலும் சரி, ரேடியோவிலும் சரி, யூடியூப்லயும் சரி, நீங்க இந்த டோக்கன் பத்தி விளம்பரம் பண்றதுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்குனீங்க. ஆனால் எப்பவுமே சரி நீங்க மக்களிடையே இந்த டோக்கனை கொடுத்து உறுதிமொழி வாங்குறதுக்காக இந்த டோக்கனை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு அனுமதி வாங்கல, அதனால சட்டப்படி குற்றம், நாங்க எல்லாரும் தூக்கி உள்ள வைப்போம் அப்படின்னாங்க. ஆனால் நேற்று 8000 ரூபாய் டோக்கனை கொடுத்தாங்களா எனக்கு தெரியலீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த டோக்கனை வச்சுக்கோங்க, ஓட்டு போட்டுருங்க, தேர்தல் முடிந்த பிறகு நாங்க உங்களுக்கு எவ்வளவு கவனிக்கிறோமோ அவ்வளவு கவனிக்கிறோம் அப்படின்னு டோக்கன் கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க, அதிமுக காரங்க பிடிச்சிருக்காங்க. சோ திருப்பூர்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது எங்களால பணம் விநியோகம் பண்ண முடியல, அதனால இப்போது பணம் கொடுக்கின்ற சூழ்நிலை எங்களுக்கு இல்ல, நீங்க ஓட்டு போட்டுருங்க, தேர்தலுக்கு பிறகு இந்த டோக்கன் கொடுத்து நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி அளிக்கிறாங்க போல இருக்கு. அதனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும்
கோவை தெற்க கலவரமாக்கி விட்டு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா தொகுதிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பண விநியோகம் பண்றதுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. மயிலாப்பூர்ல மட்டும் ஒரு 1.5 கோடி ரூபாய் புடிச்சிட்டு போடையா அப்படின்னு காட்டிட்டு சென்னை முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாக்காளர்களும் பணத்தை எந்தவித தங்கு தடையின்றி கொடுத்துட்டாங்களோ. எல்லாருடைய கவனமும் மயிலாப்பூர் பக்கம், எல்லாருடைய கவனமும் கோவை தெற்கு. அதனால மற்ற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பணம் ஈஸியா போய் கொடுத்துருவாங்க. அதனால தான் டிவி காரனை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர் பத்தியே பேசினானா, அதனால டிவி காரனை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்கு பத்தி பேசினானா. அப்போ கோவை மாவட்டத்தில் மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் திமுக காரன் பணம் கொடுக்கலையா? அப்போ கோவை தெற்குல பிரச்சனை பண்ணிட்டு எல்லாருடைய கவனத்தையும் அங்க திருப்பிட்டு மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் மக்களுக்கு பணத்தை கொடுத்தானா என்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்குது. ஆனா நேத்து அம்மன் அர்ஜுன் மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் அப்புறம் நம்ம விசில் புரட்சி பண்றதுக்காக வந்திருக்காங்களே தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க, அவங்கெல்லாம் போய் தேர்தல் அதிகாரி கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. என்னன்னு, கோவை தெற்கு தொகுதியை நிறுத்துங்க, ஏகப்பட்ட பணம் வந்து கொடுக்கப்பட்டது, ஏகப்பட்ட பரிசு பொருட்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மூக்கித்தி வரை கொடுக்க போறாங்க. அதனால ஓட்டு போடுகின்ற போது தராங்களா இல்ல ஓட்டு போட்டு வந்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா தெரியவே இல்லை. அதனால கோவை தெற்கு தொகுதியில தேர்தல் நடத்தக்கூடாது, நிறுத்துங்க அப்படின்னு நேற்று மனு கொடுத்துருக்காங்க. இதுல ஒவ்வொரு யூடியூபரும் ஒவ்வொரு இன்ஃபுளுவன்சரும் அதோட அரசியல் ஆளுமைகளும் வாக்காளர் பெருமக்களுக்கு நேற்று வீடியோ போட்டு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லுகின்ற போது, தவறாமல் போய் வாக்கு செலுத்துங்கள். ஜனநாயகத்துடைய மாண்புகளை நீங்க அறிந்திருப்பீங்க. ஜனநாயகம் தழை தோங்கினால்தான் நம்மளுக்கு பேசுறதுக்கு இடம் இருக்கும், ரெண்டாவது பிழைப்பதற்கு இடம் இருக்கும், நம்ம நிம்மதியா வாழ முடியும். அதனால வாக்கு செலுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு வலிமையான ஜனநாயகத்தை நாம கட்டமைக்க முடியும். அதனால ஒரு ஓட்டு போடலன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து போங்க, காலையிலேயே போங்க, வாக்க செலுத்துங்க. அதுக்கப்புறம் வெயில் அதிகமாயிடுச்சு, என்னால போக முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போய் ஓட்டு போடுங்க அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுகோள் வைக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஆனா ஓட்டு போடணுமா போடக்கூடாதா என்பது ஒவ்வொரு வாக்காளருடைய சுய விருப்பம். ஏன்னா ஜனநாயகம் என்பது இருக்கிறதுலேயே தலை சிறந்த ஒரு அரசியல் நிர்வாகம். அந்த ஜனநாயகத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளும் ஆட்சியாளர்களும் நாசம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் நம்ம ஓட்டு போட்டு மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்ற சந்தேகமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்குது. நாம போடுற ஓட்டுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது. ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அதனால எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விருப்பம் இருந்தா ஓட்டு போடுங்க. ஐயோ நல்ல வேட்பாளர்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்கள பார்த்து நீங்க போடலாமே. நல்ல கொள்கையாளர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம் இல்லையா? ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் இல்லையா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏங்க கோட்ரு, கோழி பிரியாணி, காசு, நகை, பரிசு பொருட்கள் இவ்வளவும் வாங்கின மனுஷன் நல்லவனுக்கு ஓட்டு போட்டுருவானா? இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு சொல்லுங்க. எப்போது ஜனநாயகமானது பணநாயகமாகி போய்விட்டது. நான் பணம் வாங்கலாம் கூட எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, யோ வாங்கிக்கியா, அது உன் பணம் தான்யா, உன்னுடைய வரி பணம் தான்யா, நீ வாங்கலன்னா வச்சுக்கலேன் ஊழல் பண்ணவனுக்கு அந்த 1000 ரூபாய் மிச்சம் தான்யா அப்படின்னு பணத்தை வாங்கிக்க சொல்லி என்னையும் ஊழல் செஞ்சிருக்கான் பாரு அவன்ல ஒருத்தனாக மாத்திடுறாங்க. ஊழல் பணத்தை வாங்கி நானும் ஊழல் செஞ்சவனா மாறிடுறேன். இந்த கேடு கட்ட ஜனநாயகம் எதுக்கு? ஒன்று அரசியல்வாதிகள் திருந்தணும், இல்லையா ஜனநாயகத்தை திருத்தத்துக்கு நல்ல தலைவர் வரணும், இல்லையா நல்ல சட்ட திட்டங்கள் வரணும், இல்ல நடுநிலையான அதிகாரிகள் வரணும். அப்பதான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும். ஜனநாயகத்தை சீர்குலைத்ததே இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தான். ஸோ அவர்களுடைய முகத்தை பார்த்து யாருக்கு ஓட்டு போடுறது? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விருப்பம் இருந்தா போடு, இல்லையா போ, அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். இந்த ஜனநாயகத்தை நீ ஓட்டு போட்டோ நான் ஓட்டு போட்டோ சீர்திருத்தம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜனநாயகமானது புற்றுநோயில விழுந்து போச்சு. அது கூடிய சீக்கிரம் மரணிக்க போது. நம்ம ஆயுள் இருக்கின்ற போது அதை பார்த்தாலும் பார்ப்போம், இல்லையா நம்ம தலைமுறையை தாண்டி இந்தியாவில் ஜனநாயகம் சாக போறதை நம்ம பார்க்கத்தான் போறோம். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமைகள் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கு. அதாவது தேர்தல் ஆணையமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கிறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? என்னன்னு கேக்குறீங்களா?
இந்தியாவில் எத்தனையோ மாநிலத்தில் நம்ம தேர்தல் நடத்தியிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துவது பெரிய சவால். மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் அதிக பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளருக்கு பணம் கொடுக்குறாங்க தெரியுமா? யார் வேட்பாளராக நிற்கிறாங்க அவங்க. அதை எங்களால் தடுக்க முடியல அப்படின்னு கையறு நிலைய தேர்தல் ஆணையமே சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த மக்களும் பணம் வாங்கிக்கின்னு ஊழலாக மாறி போயிருக்கின்ற போது ஊழலை செஞ்சவனுக்கு தானே ஊழலில் பங்கெடுத்தும் ஓட்டு போடுவான். உண்மையானவனுக்கு எவன் ஓட்டு போட போகிறான்? அதனால் நீ ஒன்றா போய் போடு, நான் வந்து போட வேணான்னு சொல்ல மாட்டேன். அதனால் நீங்கள் ஓட்டு போட்டு நல்லவர்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது நாடு நல்லா இருக்கும். இல்லையா நாசமாக தான் போகும். அதனால் ஓட்டு போடுகின்ற போது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட துன்பத்தை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த தமிழகத்தை யார் ஆண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசில் ஏற்றி உங்களுடைய நியாயமான ஓட்டை போடுங்க. இல்லையா கம்முன்னு வீட்டில் கூட இருங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி நண்பர்களே. அப்புறம் முக்கியமான விஷயம், ஓட்டு போட்டா போடு போடாட்டா போன்னு அந்த சொல்கிற அளவுக்கு நான் ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான். அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தாங்கன்னா நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல போகிறேன்? நீங்கள் சொல்லுங்களேன். நன்றி.